அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனத்தின் மூலமாய் பரலோகத்தையும் நரகத்தையும் அவருக்கு காண்பித்தார். அதில் எப்படியாக இருந்தது என்றால், ஒரு பெரிய தட்டை சுற்றி மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கரங்களிலே மிகப்பெரிய ஒரு ஸ்பூன் கட்டப்பட்டிருந்தது. அதன் மூலமாய் அதிலே இருந்த உணவுகளை அவர்களால் எடுத்து சாப்பிட முடியாமல், அவர்கள் வாய்க்கு கொண்டு வர முடியாமல் அது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தை பார்த்தால் அவருடைய முகங்களிலே ஒரு இருள் தெரிந்தது. அவருடைய முகங்களிலே கோபமும் மூர்க்கமும் நிறைந்தவர்களாய் அவர்களால் சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி ஒரு கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை குறித்து அந்த இடத்துல பார்த்தார் அந்த மனிதர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த தான் அவர் புரிந்து கொண்டார், இதுதான் நரகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே அடுத்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து சென்றபோது அதே போல் ஒரு பெரிய தட்டு, அதை சுற்றிலும் மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கரங்களிலே பெரிய பெரிய கரண்டி கட்டப்பட்டிருந்தது. அந்த கரண்டியிலே, அந்த ஸ்பூனிலே அவர்கள் உணவை எடுத்து அன்பாக அவர்களுக்கு எதிராக உட்கார்ந்திருந்த நபருக்கு பரிமாறி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவருடைய முகங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்பட்டது. அந்த நபர்கள்லாம் ஒரு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒரு ஐக்கியத்தோடும் ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப் அவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு அன்பு நிறைந்த ஒரு இடமாய், ஒரு குடும்பத்தை போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. அதை பார்த்தோன்னே அவர் புரிந்து கொண்டார், இதுதான் பரலோகம் என்று சொல்லி. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகமும் இப்படிப்பட்ட ஒரு இடம்தான், ஒரு ஐக்கியத்தை போன்ற ஒரு அன்பு நிறைந்த ஒரு இடமாய் காணப்படும் அப்படின்னு சொன்னார். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், மத்தேயுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அழகான ஒரு வசனம் 22ஆம் அதிகாரத்தில் 37லிருந்து 38-9 வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். முதலாம் கற்பனை எப்படிப்பட்டதென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை. இரண்டாம் கற்பனை, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமேன். கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சிநேகிதர், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய சுற்றி இருக்கவங்க, நம்மை சுற்றி இருக்கிற நபர்களை அவர்களிடத்தில் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அன்பைக்கு தான் நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு பரலோகத்தை போன்று இருக்கும். இல்லை என்றால் நம்ம கேட்ட அந்த நிகழ்ச்சியை போன்று தான். நம்மை சுயநலத்துக்காக நம்முடைய நலத்தையே நாம் யோசித்து கொண்டிருந்தோம் என்றால், அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே இருள் இருக்கும், அங்கே அன்பு இருக்காது, அங்கே கோபமும் மூர்க்கமும் தான் இருக்கும். அந்த இடத்துல அன்பு, ஐக்கியம் இருக்காது. நம்ம ஐக்கியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு செலுத்துவோம், மற்றவரிடத்தை நாம் நேசிப்போம். அப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நாம் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அன்பு செலுத்தும் போது எல்லாமே அடங்கி இருக்கிறது அதுக்குள்ளே. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.